இந்த கூட்டணியை மக்கள் ஏத்துப்பாங்க அப்படின்றதுக்கான ஒரு விஷயங்களை ஞானநாயகன் அவர்களும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த வகையில இது அதிமுக பாஜகன்றது பொருந்தா கூட்டணி அப்படின்றதான் எதிர்க்கட்சிகளுடைய வாதமா இருக்கு. ஆனா அதிமுக பாஜகவிட பாஜக பலம் தான், அது சுமை இல்லை அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு அவங்களும் மாநாடுலாம் பண்ண போறதா சொல்றாங்க. ஸோ இவங்க ஒரு பக்கம் இவருடைய சுற்றுப்பயணம், இந்த பக்கம் மாநாடு, இந்த கூட்டணியை வலு சேர்க்கறதுக்காக நிறைய விஷயங்கள் செய்யறாங்க. அது கட்சி எல்லா கட்சியும் எடுக்கக்கூடிய முயற்சி தான். ஆனா அதை மக்கள் ஏத்துக்குருவாங்களா? நீங்க எதுக்கு பாஜகவோட கூட்டணி வச்சீங்க, எதுக்கு பாஜகவோட கூட்டணி விட்டு விலகுனீங்க, இதுக்கு ஏதாவது கிளாரிபிகேஷன் இருக்கா? அண்ணாமலை அவர்கள் தான் பிரச்சனை, இப்ப அண்ணாமலை அவர்கள் இல்லைன்னு நாங்க கூட்டணி வச்சுக்கிறோம்ன்ற மாதிரி. அப்ப அந்த கொள்கைகளை ஏத்துக்கிறீங்களா? பாஜக இது வரைக்கும் சொன்ன கொள்கையில நாங்க முரண் தான் சொல்றாங்களே. முரண்னா நீங்க எதுக்கு நீங்க பாஜக கூட்டணிக்கு அதிமுக கூட்டணிக்கு பாஜக கூப்பிடுறீங்க? தேர்தல் நேரத்தில் மட்டும் தான் உங்களோட கூட்டணியா இருக்கணும். எல்லா விஷயத்தையும் ஏன் நீங்க கூட போய் நிக்கிறீங்க? வெளியில நீங்க சொன்னாலும் கூட முழுவதுமாக பாஜகவினுடைய சித்தாந்தத்தில் நீங்க கரைஞ்சு போய் தான் இருக்கீங்க. நீங்க பொம்மை முதல்வர்னு முதலமைச்சரை பார்த்து கேட்குறீங்கன்னா, அந்த பொம்மை முதலமைச்சர் தான் தமிழ்நாட்டின் உரிமைக்காக போராடிக்கிட்டு இருக்காரு. உங்களை மாதிரி போய் எல்லாத்தையும் எழுதி கொடுத்து வரல. நீங்க போட்ட அந்த 11 நாடாளுமன்ற உறுப்பினர், ராஜ்யசபா உறுப்பினர்கள் தான் 3 வேளாண் சட்டங்கள் வந்துச்சு, டெல்லிக்கு சிறப்பு அந்தஸ்து ரத்து வந்துச்சு, காஷ்மீர் ஆர்டிகல் 370 ரத்து வந்துச்சு, சிஏஏ சட்டம் வந்துச்சு. மாநில உரிமைகள் மட்டும் கிடையாது, இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளுக்கு நீங்க காரணமா இருந்தீங்க.